அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால தொனியோடே அவரை துதியுங்கள். வீணையோடும் சுர மண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்குள் ஜீவனை, அவருடைய சுவாசத்தை தந்திருக்கின்றார். எத்தனை மகிமையான ஒரு காரியம்! இந்த பூமியில கர்த்தரை துதிக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு எத்தனையோ பேர் இந்த வருஷத்தை துவங்கினவர்கள் இன்றைக்கு இந்த பூமியில உயிரோடு இல்லை. ஆனால் கர்த்தரோ நம்மை கடந்த 7 மாதங்களும் கரம் பிடித்து வழிநடத்தி வந்து இந்த புதிய மாதத்திற்குள் நடத்தி வந்திருக்கிறார். எத்தனை மேலான கிருபை! அந்த கிருபையை உணர்ந்தவர்களாக, ஆண்டவரே, எங்களை நீர் இந்த 7 மாதங்களையும் கடந்து வர செய்து 8வது மாதத்திற்குள் பிரவேசிக்க செய்திருக்கிற உம்முடைய அன்பை எண்ணி நான் உம்மை துதிக்கிறேன். நீர் என்னை பாதுகாத்து பராமரித்து வந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தோடு கர்த்தரை துதித்து ஆராதிக்க போகிறோம். நம்முடைய தேவன் அவர் ஆராதனைக்கு உரியவராக இருக்கின்றார். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை வாரத்தின் முதலாம் நாள் இந்த காலை வேளையிலே நாம் துதிக்கும் போது அவருடைய புது கிருபையினாலே நாம் நிரப்பப்படுகிறோம். தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். நாம் சேர்ந்து பாடி கர்த்தருக்கு துதிகளை செலுத்துவோம். தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே,
சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம். சாகும் வரையில் உழைத்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம். சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே வேத வசனம் தேவ சாயலாய் மாறிடுவோம். வேத வசனம் கீழ்ப்படிவோம். தேவ சாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எல்லாரும் நாம் எழுந்து நின்று சபையில் உம்மை அழைத்திடுவோம். சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம். சாகும் வரையில் உழைத்திடுவோம். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நாம் ஆராதிப்பது என்பது ஏதோ கடமைக்காக அல்ல. நாம் ஒன்று சேர்ந்து கர்த்தரை துதித்து அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை உயர்த்தும் போது, அவரை மகிமைப்படுத்தும் போது, சாத்தானுடைய சகல விதமான அஸ்திகாரங்களும் விழ வேண்டும். சாத்தானுடைய வல்லமைகள் விழ வேண்டும். சாத்தானுடைய திட்டங்கள் நசுக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உயிருள்ள ஆராதனையை நாம் ஒன்று சேர்ந்து கர்த்தருக்கு ஏறெடுக்க வேண்டும். சபையில் உம்மை அழைத்திடுவோம். சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம். சாகும் வரையில் உழைத்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம். சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவனை துதித்திடுவோம். அவர் நாமத்தை துதித்திடுவோம்.
நம்மை அவருடைய பிள்ளைகளாக, சுதந்திரவாளிகளாக நம்மை இந்த பூமியிலே ஏற்படுத்தி இருக்கின்றார். அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை நமக்குள் தந்திருக்கின்றார். அந்த உணர்வோடு நாம் கர்த்தரை தொடர்ந்து ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கிறோம் என்று சொல்லி திரியேக தேவனாகிய நம்முடைய தேவனை நாம் துதித்து ஆராதனை செய்வோமாக. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு வைத்தீர்.
எப்போதும் உமக்கே உண்டாகட்டும் என்று சொல்லி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும், ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும், மாட்சிமையும் நம்முடைய பார்வை எல்லாம் தேவனுக்கு நேராக மாத்திரம் இருக்கட்டும். நம்முடைய சிந்தனைகளை வேறு எங்கும் சிதற விட வேண்டாம். கர்த்தரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். மகிமை நிறைந்த தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். சர்வ வல்லவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே, ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் அன்பு செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்த அன்பு மிகவும் பெரியது. உம்முடைய அன்பிற்கு அளவே இல்லை. தகுதியற்ற எங்களை நீர் நேசித்தீர். உம்முடைய அன்பு எங்களை உம் பக்கமாக இழுத்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கைமாறாக என்ன செய்ய முடியும்?
வானத்தை சிங்காசனமாக உடையவர் நீர், பூமியை பாதப்படியாக கொண்டிருக்கிற தேவன் நீர். வெள்ளியும் பொன்னும் உம்முடையது, சகலமும் உம்முடையது. நாங்கள் எதை உமக்கு காணிக்கையாக்கக்கூடும்? ஆண்டவரே, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற உம்முடைய விலையேறப்பட்ட ரட்சிப்பை ஆண்டவரே நாங்கள் எடுத்துக்கொண்டு மது பாதத்தண்டைக்கு வந்து ஆண்டவரே ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்முடைய பாதங்களை நாங்கள் முத்தமிடுகிறோம். சுவாமி தகப்பனே, எங்களுடைய ஆராதனை கர்த்தர் ஏற்றுக்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் யாவரும் நின்ற வண்ணமாக 98ஆம் சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். மாறி மாறி வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 98. முறைமுறையாக வாசிப்பதற்காக கொடுக்கப்பட்ட சங்கீதம் 98. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகளெல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் விளங்குவதாக. சேர்ந்து வாசிப்போம். அவர் பூமியை நியாயந்திருக்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயந்திருப்பார். ஆமேன். உட்காருவோம். இந்த 98வது சங்கீதம் நம்முடைய தேவனை நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு தெளிவாக சொல்லுகிறதா இருக்கிறது. நாம் எப்படி கர்த்தரை ஆராதிக்க வேண்டுமாம்? கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையும் உண்மையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகளெல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பூமி கர்த்தருடைய ரட்சிப்பை கண்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையும் நினைவு கூர்ந்திருக்கிறார். அதே விதமாகத்தான் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நமக்காக அவர் ஒரு விசேஷித்த கிருபையை வைத்திருக்கிறார். புதிய இஸ்ரவேலராகிய அவருடைய சபை என்னும் சங்கத்திலே ஐக்கியமாய் இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூறுகிற ஆண்டவராக இருக்கின்றார். அடுத்து 4வது வசனத்திலிருந்து பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மகிமையான தேவனை பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் எல்லா ஜாதியாரும் ஆராதிக்கும்படியாக
ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். ஆம், நம்முடைய தேவன் ஆராதனைக்கு உரியவராக இருக்கிறார். பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறார். இது ஒரு சில மக்கள் சொல்லுவாங்க, இந்த சாமி எங்க குல தெய்வம், எங்க சாமி, நீ எப்படி இந்த சாமியை சொந்தம் கொண்டாடலாம் என்று சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் சகல ஜனத்திற்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். ஆராதனையை கஷ்டத்தோடு மன வருத்தத்தோடு அல்ல, ஆனந்த சத்தத்தோட ஆனந்தமாய் அவரை ஆர்ப்பரிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம், சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக, கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கைகொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கம்பீரித்து பாட கடவது. பூமியில் உள்ள சகல ஜனங்களும் அவருடைய சிருஷ்டிப்புகளும் அவரை துதிக்க கடவது என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் 9வது வசனத்தில் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த முதல் வருகை, அவருடைய பிறப்பு நம்ம எல்லாருக்கும் ரட்சிப்பை உண்டு பண்ணி இருக்கிறது. அவருடைய 2ஆம் வருகை, அவர் ராஜாதி ராஜாவாக நீதி செய்யக்கூடியவராக நியாயாதிபதியாக வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வோமாக. ஆமென். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகளை நாம் கேட்போம். சபையின் அறிவிப்புகளை நாம் கேட்போம். சபையின் அறிவிப்புகள். இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் கர்த்தரை ஆராதிக்கும்படி அவளோடு வந்திருக்கிற சபையாரை கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்துகிறோம். இன்றுதான் நமது சபை ஆராதனையில் முதல் முறையாக பங்கு கொள்வர்கள் இருந்தால் எழுந்து நிற்கும்படி அன்பாய் கேட்கிறோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கீங்கன்னா எழுந்து நிற்கும்படி கேட்கிறோம். இந்த வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற விசேஷ நாட்களை காண்கின்றவர்கள் முன்பாக வரும்படி அன்பாய் அழைக்கிறோம். உங்களுக்காக விசேஷ ஜெபம் இருக்கும். இந்த வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற விசேஷ நாட்களை காண்கின்றவர்கள் முன்பாக வரும்படி அன்பாய் அழைக்கிறோம். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, சர்வ வல்லவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பிறந்த நாளை காண்கின்ற அருமையான உமது மகனுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, யோசேப்பின் மேல் கர்த்தருடைய கரம் கூட இருந்தது போல இந்த மகனிலும் உமது கரம் கூட இருந்து ஆசீர்வதிக்கத்தக்கதாக ஆண்டவரே நீரே உயர்த்தும்படியாக தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோர் மேலும் சிறியோர் மேலும் ஆசீர்வாதங்களை பொழிகின்ற கர்த்தர் ஆண்டவரே உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பிறந்த நாளை காண்கின்ற அருமையான குழந்தைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உம்முடைய செட்டைகளின் நிழலில் வைத்து நீர் பாதுகாக்கவும் பராமரிக்கவும் அரவணைத்து கொள்ளவும் தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே
அருமையான குழந்தையை உம்முடைய வசனத்தினால ஆண்டவரே இருதயத்தை நிரப்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிறந்த நாளை கொண்டாடுகின்ற தமது பிள்ளைகள் யாவரையும் திருச்சபையாக நாங்கள் வாழ்த்துகிறோம். உடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய நிறைவான ஆசீர்வாதம் இவர்களிலே நிறைவாய் தங்கியிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வழக்கம் போல வரும் வெள்ளிக்கிழமை பெண்கள் ஐக்கிய உபவாச ஜெபம் நடைபெறும். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பாஸ்டாமிடத்திலே தெரிவிக்க கேட்கொள்கிறோம். சபையின் மேல்மாடி கட்டுமான பணிகள் பரிபூர்ணமடைய யாவரும் சேர்ந்து ஜெபிக்க கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதத்திற்கான காட்டேஜ் பிரேயர் உங்கள் வீட்டில் வைக்க நீங்கள் விரும்பினால் அதனை சபை மூப்பர்களிடத்திலே தெரிவிக்க அன்பாய் கேட்கிறோம். வரும் ஞாயிறு 2வது வாரமாக இருப்பதனாலே ஆராதனையோடு சேர்த்து திருவிருந்து பந்தியம் உண்டு. ஆகவே ஆயத்தத்தோடும் ஜெபத்தோடும் யாவரும் கலந்து கொள்ள கேட்கிறோம். வழக்கம் போல இந்த சபை ஆராதனைக்கு பின்பு சிறுவர் ஞாயிறு பள்ளி, வாலிபர் ஐக்கியம், பாடல் குழுவினரின் பாடல் பயிற்சி நடைபெறும். மற்றும் ஆண்கள் ஐக்கியம் இந்த வாரம் முதல் வாரமாக இருப்பதனாலே ஆராதனைக்கு பின்பு நடைபெறும். யாவரும் உற்சாகத்தோடு கலந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நம்முடைய கல்வாரி கிறிஸ்தவ மிஷன் என்கிற இந்த ஸ்தாபனம் ஊழியமானது துவக்கப்பட்டு 26 ஆண்டுகளை நிறைவு செய்யும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் 27வது ஆண்டுக்குள் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நேற்றைய தினத்திலே நம்முடைய மிஷனரிகள் மற்றும் வேதாகம பள்ளி மாணவர்களோடு இந்த இடத்துல ஒரு நன்றி அறிதல் கூட்டம் நடைபெற்றது. கர்த்தர் அந்த கூடுகையை ஆசீர்வதித்தார். தொடர்ந்து கர்த்தர் இந்த ஊழியத்தை ஏற்படுத்தின நோக்கம் நிறைவேற வேண்டும். இது ஒரு மிக மிக அற்பமான ஒரு ஆரம்பமாக இந்த கல்வாரி கிறிஸ்தவ மிஷன் ஊழியத்தினுடைய ஆரம்பம். ஒரு சிலருக்கு இந்த ஊழியத்தினுடைய துவக்கம் தெரிந்திருக்கலாம், சிலர் கேள்விப்படாமல் இருக்கலாம். 2000வது ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஒரு பூம்பொழில் நகர் பகுதியில் ஒரு சின்ன கிரவுண்டில் கல்வாரி கிறிஸ்தவ மிஷன் என்கிற இந்த ஊழியத்தை அர்ப்பணித்து அந்த ஸ்தாபனம் துவக்கப்பட்டது. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் ஒருவரே கூட இருந்து நடத்தி இருக்கின்றார். இன்றைக்கு வட இந்திய பகுதியிலும் குறிப்பாக ஹிமாச்சல் பிரதேஷ் போன்ற பகுதியில் கூட நமது கல்வாரி கிறிஸ்தவ மிஷன் ஊழியமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஊழியத்தில் உங்களுடைய பங்களிப்பு, உங்களுடைய ஜெபம், இதெல்லாம் தான் இந்திய தேசத்தில் பல பகுதிகளில் சுவிசேஷத்தை இந்த சபையின் மூலமாக, இந்த ஸ்தாபனத்தின் மூலமாக எடுத்து செல்வதற்கு கர்த்தருடைய கரத்தின் கருவியாக இந்த கல்வாரி கிறிஸ்தவ மிஷன் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, ஹிமாச்சல் பிரதேசில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் யார் யார் என்பதை சொல்ல முடியாத அளவிற்கு கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். இவர்களெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆச்சரியமாக நடத்தி கொண்டிருக்கின்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வருகிற நவம்பர் மாதத்தில் ஹரியானா மற்றும் ஹிமாச்சல் பிரதேஷில் ஊழியத்தை செய்யக்கூடிய ஊழியர்களோடு சேர்ந்து ஒரு 2 நாள் ஊழியர் கூடுகையும் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம்.
கர்த்தர் அந்த ஊழியங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், அந்த பணித்தளங்களை எல்லாம் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக யாவரும் ஜெபித்து கொள்ள அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி, அதாவது வருகிற சனிக்கிழமை அல்லாமல் அதுக்கு அடுத்த சனிக்கிழமை நம்முடைய சபையில் வைத்து ஒரு யூத் ஃபெஸ்டிவல் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். அந்த யூத் மீட்டிங் ஆசீர்வாதமாக இருக்க, அந்த யூத் மீட்டிங்கில் ஒவ்வொரு வாலிபர்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரோடு உள்ள ஒரு தொடர்பு, தொடுதல் உண்டாகும்படியாக நாம் இந்த கூடுகையை திட்டமிட்டிருக்கிறோம். சுமார் 100 120 வாலிபர்களை ஒன்று சேர்க்க திட்டமிட்டிருக்கிறோம். அதில் நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய கிளை சபைகளில் இருந்தும் வாலிபர்கள் இங்கே வர இருக்கிறார்கள். ஆகவே இந்த ஊழியங்களுக்காகவும் சபையார் யாவரும் ஜெபிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கும் தெரிந்த வாலிபர்கள் இதில் சபை பாகுபாடு இன்றி பங்கு பெற்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அழைப்பு கொடுக்கலாம். இப்பொழுது கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை படைக்க போகிறோம். இந்த காணிக்கை பாடலை பாடற் குழுவினர் பாடும்போது நாம் சேர்ந்து பாடுவோம். கர்த்தருக்கு காணிக்கை படைப்போம்.
நல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய காணிக்கைகளையும் எங்களையும் நாங்கள் படைக்கிறோம். உம்முடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்களாக தொடர்ந்து நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபை தந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு உற்சாகத்தோடு படைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காணிக்கைகளையும் படைத்த கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருவோம். வேத பாடம் வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கும்படி கொடுக்கப்பட்ட வேத பகுதி லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 முதல் 42 வரை. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆமென். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீர் வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீர் வணைந்திடுமே. வசனம் ஞானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கை என்னும் பாதைக்கு தீபமாக இருக்கிறபடியால் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தேவை சுவாமி. அநேக நேரங்களில் நாங்கள் நடக்க வேண்டிய வழியை தெரியாதவர்களாக நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய உம்முடைய
வார்த்தைகளை கர்த்தர் தந்தரல வேண்டும் என்று உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம். எங்களோடு கூட பேசுவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டி நிற்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 2 வாரத்திற்கு முன்பதாக நான் ஓசூர் பகுதிக்கு சென்றிருந்த பொழுது ஒரு இடத்துல ஒரு சின்ன டிஸ்கஷன், திருமணமான உடனே மாமியார் காலில் விழுகிறத பற்றி ஒரு டிஸ்கஷன் வந்தது. அப்போ திடீர்னு ஏன்ட்ட கேட்டாங்க, நீங்கள் காலில் விழுந்தீங்களா உங்கள் கல்யாணம் ஆன உடனே? நான் சொன்னேன், நான் எங்கள் அப்பா அம்மாவை நேசிக்கிறேன், கனப்படுத்துகிறேன். நான் கல்யாணத்துக்கு புறப்பட்டு போகும்போதும் காலில் விழல, கல்யாணம் ஆன பிறகு மாமனார் மாமியார் காலிலையும் விழல, அவங்களையும் நான் மதிக்கிறேன், கனப்படுத்துகிறேன் என்று சொன்னேன். இன்றைக்கு அநேக இடங்களில் மனிதர் காலில் ஒரு மனிதன் விழுகிறதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக அரசியலில் பார்த்தோம் என்றால் எத்தனை பேருடைய காலில் விழுந்தாங்க என்பதற்கு பெரிய லிஸ்டே இருக்குது. காலில் மாத்திரம் இல்லை, அவங்க போகிற காருக்குள்ளே கூட போய் என்ன செஞ்சிடறாங்க, விழுந்து தொட்டு அந்த காரினுடைய நிழலை தொட்டு கும்பிடக்கூடிய பரிதாபமான நிலைகளை எல்லாம் நாம் இந்த உலகத்தில் பார்க்கிறோம். சில இடங்களில் அது கலாச்சாரமாக மாறி இருக்கிறது. இப்போ நீங்கள் எத்தனை பேர் மற்றவங்க காலில் விழுந்தீங்கன்னு நான் கேள்வி கேட்கவில்லை. அல்லது காலில் விழுந்தவங்க எல்லாம் அப்படியே மாமியாரை எந்த அளவுக்கு மதித்திருக்கிறாங்க. மாமியார் காலில் தானே விழுந்தாங்க, கும்பிட்டாங்கல்ல. எத்தனை பேர் மாமியாரை அவ்வளவு மதிப்பு மரியாதையாக நடத்தி இருக்கிறார்கள்? அந்த கேள்வியும் நான் கேட்க விரும்பல. நாம் வசனத்துக்குள்ள போகிறோம். செய்தியினுடைய முடிவில் நீங்க ஒரு தீர்மானத்துக்குள்ள வர வேண்டும். அதுதான் மிக முக்கியம். ஏனென்றால் நமக்குள்ள தேவனை குறித்த கனம் இருக்க வேண்டும், பயம் இருக்க வேண்டும். மனிதரை ஒருவரை ஒருவர் நாம் கனப்படுத்துகிறவர்களாக மதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் மாற்று கருத்தும் கிடையாது. வேதாகமத்தில் நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இந்த யோவான், திவ்ய வாசகனாகிய இந்த யோவானுக்கு தூதன் அநேக காரியங்களை காண்பிக்கிறார். எல்லா இடத்துக்கும் கூட்டி கொண்டு போய் காண்பித்த உடனே அவர் கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டாரு. ரொம்ப மன உற்சாகம் அடைந்து செய்யக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 9வது வசனம். 8வது வசனத்தையும் சேர்த்து வாசிப்போம். யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டுக்கொண்ட போது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை
வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அநேக ஆவிக்குரிய காரியங்களை, நடக்க போகிற காரியங்கள் எல்லாம் காண்பித்த உடனே யோவானுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி, சந்தோஷம். அந்த தூதனுக்கு மேல ஒரு பெரிய மரியாதை. உடனடியாக என்ன செய்கிறார், அதையும் சேர்த்து யோவான், திவ்ய வாசகனாகிய யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதி வைத்து விட்டார். அதை மறைக்கவும் இல்லை. அதுதான் நம்முடைய வேதத்தினுடைய மிக சிறப்பான ஒரு காரியம். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு தூதன் என்ன சொல்றான்? அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கைக்கொள்கிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுது கொள் என்றான். தூதன் என்ன சொல்லுகிறான்? என்னே நீ பாதத்தில் விழுந்து என்ன செய்யக்கூடாது? வணங்கக்கூடாது. அப்பா, நீயும் ஒரு ஊழியக்காரன், நீயும் தேவனுக்கு ஊழியக்காரன். தூதனாகிய நானும் தேவனுக்கு ஒரு ஊழியக்காரன். நாம் எல்லாம் யாரை மாத்திரம்தான் வணங்க வேண்டும்? தேவனை மாத்திரம்தான் பாதத்தில் விழுந்து வணங்க வேண்டும். அப்படியே இன்னொரு சம்பவத்தை வேதத்தில் இருந்து நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 25வது வசனத்தில் பாருங்க. பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். இப்போ இதை மாத்திரம் நான் போதித்தால் ஊழியக்காரனுடைய காலில் விழுகிறது சரி என்பது போல தெரியும். ஆனால் பேதுரு, அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம், பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன் தானே. அங்க தூதன் சொல்லுகிறாரு யோவான், நீரும் ஒரு ஊழியக்காரர், நானும் ஒரு ஊழியக்காரன். இங்க பேதுரு சொல்லுகிறார், நீயும் ஒரு மனுஷன், நானும் ஒரு மனுஷன். மனுஷனாகி என்னுடைய காலில் நீ என்ன செய்யக்கூடாது? விழக்கூடாது. ஆனால் கலாச்சாரத்துக்குள்ள எப்படி பார்க்கப்பட்டிருக்கும்? அவர் யூதர், கொர்நேலியு யாரு? ஒரு புறஜாதியான். ஆகவே யூதராகிய பேதுருவனுடைய காலில் விழுகிறதாக கலாச்சாரம் சொல்லலாம். ஆனால் ஆவிக்குரிய மனிதனாகிய பேதுரு சொல்லுகிறார், அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன் தான் என்றான். இன்றைக்கு அநேக இடங்கள்ல குருவினுடைய பாதத்தில் விழுகிறது தாண்டி சில சம்பவங்களை பார்க்கிறோம். பாதத்தை கழுவி அந்த தண்ணியை என்ன செய்கிறாங்க? பருகுகிறதையும் பார்த்திருக்கிறோம். எவ்வளவு ஒரு மனிதாபிமானமற்ற செயல்களை கலாச்சாரம் என்கிற பெயரிலும் இன்னும் வேறு பல காரணங்களை சொல்லியும் இந்த உலகம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது, அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை எவ்வளவு ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம்,
தேவனுடைய பாதத்தில் மாத்திரம் விழ வேண்டும். ஹல்லேலூயா. நாம் யாருடைய பாதத்தில் மாத்திரம் தான் விழ வேண்டும்? தேவனுடைய பாதத்தில் மாத்திரம் விழ வேண்டும். சிலருக்கு இன்னொரு விதமான ஒரு பாலிசி, ஒரு சித்தாந்தம் இருக்கும். என்னவென்றால், காரியம் ஆகிற வரைக்கும் என்ன செய்ய வேண்டியதுதான்? காலை பிடிக்க வேண்டியதுதான். காரியம் ஆன பிறகு காலை வாரி விட வேண்டியதுதான். அதுவும் தப்பு, அதுவும் தவறான ஒரு காரியம். அப்போ நாம யார் காலையும் போய் விழ வேண்டிய அவசியம் இல்லை. காரியம் ஆகிறதுக்காக காலை பிடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம், 33வது அதிகாரம் 3வது வசனம். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார், அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள், அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தையினாலே போதனை அடைவார்கள். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், துக்கங்கள், துயரங்கள் காணப்படலாம். எல்லா சூழ்நிலையிலையும் யாருடைய பாதத்தில் மாத்திரம்தான் நாம விழுந்து கிடக்க வேண்டும்? தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடக்க வேண்டும். தேவனுடைய பாதத்தில் விழுந்து அவருடைய வார்த்தையினாலே நாம் போதனை அடைய வேண்டும். அவருடைய வார்த்தை நமக்கு கிடைக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுகிறதாக இருக்கும். அந்த வார்த்தை நம்மை செவ்வையான பாதையிலே நடத்தும். குழப்பமாக இருக்கிறதா? நிறைய விஷயங்கள்ல, தீர்மானங்களை எடுக்க வேண்டிய விஷயங்கள்ல நாம் குழம்பி போகிறோமா? தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடங்க. கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும், சரியான தீர்மானங்களை எடுக்க முடியும். அநேக நேரத்தில் நாம் சுய சத்தத்திற்கு செவி கொடுத்து விடுகிறோம். நம்முடைய மாம்ச சத்தத்திற்கு செவி கொடுத்து விடுகிறோம், மனுஷ சத்தத்திற்கு செவி கொடுத்து விடுகிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை உணர முடியாத அளவிற்கு நம்முடைய செவிகள் மந்தமாகி இருக்கின்றன. நம்முடைய இருதயங்கள் கர்த்தருடைய சத்தத்தை உணர முடியாத அளவிற்கு காணப்படுகின்றன. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் தேவனுடைய பாதத்தை உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய பாதத்திலே விழுந்து கிடக்க வேண்டும். யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். ஏனென்றால் நம்முடைய வேதம் தெளிவாக போதிக்கிற ஒரு காரியம். ரோமர் 12வது அதிகாரம் 10வது வசனம் வாசித்து பாருங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வசனம் தெளிவா சொல்லுது. யாரையும் மதிக்க வேண்டாம் என்று வேதம் போதிக்கவே இல்லை. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். இதுதான் வேதத்தினுடைய போதனை. யாரையும் அவமதிக்க சொல்லவில்லை. நாம் மனுஷருடைய காலில் விழ வேண்டிய அவசியம் இல்லை. இறந்து போனவர்களுடைய காலை போய் தொட்டு கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை.
தேவனுடைய பாதத்தில் மாத்திரம்தான் நம்ம விழ வேண்டும். தேவனுடைய பாதத்தை மாத்திரம்தான் நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. நாம் தேவனுடைய பாதத்தில் விழுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை கர்த்தரால் மாத்திரம்தான் செய்ய முடியும். அதற்கு வேத ஆதாரங்கள் உண்டு. அன்பான தேவ பிள்ளைகளே, வேதத்திலிருந்து சில முக்கியமான காரியங்களை நாம் பார்ப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது 18வது அதிகாரத்தில் ஆபிரகாம் என்ன செய்கிறார் பாருங்கள். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியிலே நாம் பார்க்கும்போது, பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம் என்று அவர்களிடத்தில் கெஞ்சுகிறதை பார்க்கிறோம். வேதம் தெளிவாக சொல்கிறது, பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே ஆபிரகாமுக்கு தரிசனமானார். இப்போ ஆபிரகாம் குனிந்து பணிந்து கொண்டது யாரை? கர்த்தரை தான் அவர் பணிந்து கொண்டார். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தரை பணிந்து கொள்ள வேண்டும். நாம் அவருடைய பாதத்தில் விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும். பரலோகத்தில் தேவ தூதர்கள் அவருக்கு முன்பாக சாஷ்டாங்கமாக விழுந்து அவரை பணிந்து கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் பிறந்திருக்கிறதை அந்த நட்சத்திரம் அங்கு இருந்த ஞானிகளுக்கு உணர்த்தினது. அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து வந்த அந்த ஞானிகள் 3 பேரும் இயேசு கிறிஸ்துவை கண்ட உடனே சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து கொண்டார்கள். ஏனென்றால் அவர் ஆராதனைக்கு உரியவராக இருக்கின்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் கர்த்தருடைய பாதத்திலே அவன் குனிந்து பணிந்து கொண்டதை நாம் பார்க்கின்றோம். அடுத்து எலியா தீர்க்கதரிசியை குறித்து நாம பார்க்கிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 18வது அதிகாரம் 42வது வசனம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தில் 42வது வசனம். என்ன நடக்கிறது? அந்த அதிகாரத்தில் உள்ள சம்பவம் நமக்கு தெரியும். பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக ஒரு பெரிய சவாலை உண்டு பண்ணுகிறார். மழை பெய்யாமல் வானம் அடைக்கப்பட்டிருந்த நிலையிலே அங்கே ஆகாபுக்கு முன்பாக கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்யும்படியாக இந்த எலியா தீர்க்கதரிசியை நியமித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 42வது வசனத்தில் பார்க்கிறோம், ஆகாப் போஜன பானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி
தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து அவன் என்ன செய்தான்? கர்த்தரை ஆராதித்தான். கர்மேல் பர்வதத்திற்கு ஏறி கர்த்தரை பணிந்து கொண்டு ஊழியக்காரனிடத்தில் சொல்லுகிறான், நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்தும் ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பாதத்திலே நாம் விழும்போது, விழுந்து கிடக்கும் போது, அவரை பணிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. ஆபிரகாம் கர்த்தரை பணிந்து கொண்டான். அந்த நேரத்தில் அவர்களை உபசரிக்கிறான். நன்றாக சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு அவர்கள் சொன்ன ஒரு காரியம், ஒரு உற்பவ காலத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டு கொண்டிருந்தாள். ஆதியாகமம் 18வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் பார்க்கிறோம். ஆபிரகாம் கர்த்தரை பணிந்து கொண்டான். அடுத்து அவனுக்கு கிடைத்த வார்த்தை, அடுத்த உற்பவ காலத்துல நாங்க உன்னிடத்துல வருவோம், உன் மனைவி கர்ப்பமாகுவாள், ஒரு குழந்தை வாக்குத்தத்தத்தின் மகன் பிறப்பான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாதத்துல விழுந்து கிடக்கும் போது அவருடைய வார்த்தை உண்டாகும், ஆசீர்வாதங்கள் உண்டாகும். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி. ஆபிரகாமுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தது? குழந்தை பெறுவதற்கு உள்ள வயதெல்லாம் தாண்டி போன நிலையிலே காணப்பட்டான். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் கற்பம் அது செத்து போனதாக இருந்தது. ஒன்றும் கிடையாது, வாய்ப்பே கிடையாது. ஆனால் கர்த்தர் சொன்னார், அடுத்த உற்பவ காலத்தில் உன குழந்தை பிறக்கும். இங்க எலியா தீர்க்கதரிசி கர்மேல் மலையில ஏறி கர்த்தரை குனிந்து பணிந்து கொண்டு ஊழியக்காரனை பார்த்து சொல்லுகிறான், போய் பாரு. எப்படி பார்க்க சொல்லுகிறான்? சமுத்திர முகமாக பார். போய் பார்த்துட்டு சொல்லுகிறான், ஒன்னும் இல்லை, ஒன்னும் தெரியல, ஒன்றும் தென்படவில்லை. விடல. 7 தரம் போய் பார் என்று சொல்லுகிறான். 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாப நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி கொண்டு போய்விடும் என்று சொல்லுகிறான். ஏனென்றால் அவ்வளவு பெரிய மழை பெய்ய போகிறத எலியா தீர்க்கதரிசி அறிந்திருந்தான். உள்ளங்கை அளவு மேகம், ஆனால் பெரும் மழை பெய்தது. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த 2 சம்பவத்திற்கு முன்பதாக, பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டாவதற்கு முன்பதாக அவர்கள் தேவனை பணிந்து கொண்டார்கள். அவருடைய தேவனுடைய பாதத்திலே விழுந்து கிடந்தார்கள். எத்தனை மகிமையான ஒரு காரியம் பாருங்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறோமா, இல்ல மனுஷருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறோமா? வேதாகமத்தில் ஒரு பெரிய சவால் இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களுக்கு உண்டாகிறது. ஒரு பெரிய சவால். தேவனுடைய பாதத்தில் மாத்திரமே விழுவோம் என்று சொல்லக்கூடிய
இந்த தேவ மனிதர்களுக்கு ஒரு பெரிய சவால் உண்டாகிறது. நமக்கும் அப்படிதான் அநேக நேரத்தில் சோதனைகள் வரும். என்ன நடக்கிறது? தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே அந்த ராஜா நேபுகாத் நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். எல்லாரையும் கூப்பிட்டு இந்த பொற்சிலையை வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறான். 4வது வசனத்தில் பார்க்கிறோம், கட்டியக்காரன் உரத்த சத்தமாய், சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமானவர்களே, உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால், எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான இவைகள் சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவான் என்றான். இப்போ ராஜாவுக்கு தகவல் கொடுக்கப்படுகிறது. என்ன தகவல் கொடுக்கப்படுகிறது? இங்க இருக்கிற யூதர்களில் சிலர், யூதர்கள் அந்த பொற்சிலையை வணங்கவில்லை. அந்த தகவல் போனதுதான் 13வது வசனத்தில் நேபுகாத் நேச்சார் உக்கிர கோபம் கொண்டு சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத் நேகோவையும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவர்கள் அந்த புருஷரை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்தார்கள். இப்போ அவர்களை பார்த்து கேட்கிறான், நீங்க அந்த பொற்சிலையை வணங்கவில்லையாமே, மெய்தானா? அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய பதில் 17வது வசனத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். உயிருக்கு ஒரு பெரிய சவால், உயிருக்கு ஆபத்து உண்டாகக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் அவர்கள் தைரியமாக சொன்னாங்க, நாங்க விழுந்து பணிந்து கொள்ள மாட்டோம். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் ஒருவரே ஆராதனைக்கு உரியவராக இருக்கின்றார். என்ன நடந்தது என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் அவர்கள் நடுவே இறங்கி வந்தார், தப்புவிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே.
இருந்தாலும் நம்மை தப்புவிக்கிற கர்த்தர் நமக்கு உண்டு. ஆகவே நாம் அவருடைய பாதத்தில் மாத்திரமே விழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வேறு எந்த மனிதர் முன்பதாகவோ சூழ்நிலைகளுக்கு முன்பதாகவோ நாம் மண்டியிட வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நம்மோடு கூட இருக்கக்கூடிய ஆண்டவர் பெரியவர் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. அப்படிதான் யோசேப்பின் சகோதரர்கள் அவனை தூக்கி குழியில போட்டாங்க. ஆண்டவர் அவனை எகிப்திற்குள்ள கொண்டு போகிறார். எகிப்திற்குள்ள கொண்டு போனா போத்திப்பார் வீட்டில் நிம்மதியா அவன் வேலையை செய்து கொண்டிருக்கிறதுக்கு இல்லாம அவன் மேல் பொய் குற்றச்சாட்டுகள் சூட்டப்பட்டு அங்கிருந்து அவன் சிறைச்சாலையில் தூக்கி போடப்படுகிறான். சிறைச்சாலையில் அவன் எல்லாருக்கும் நல்லவனாக இருந்தான். அவன் மூலமாக நன்மையை பெற்றவர்களும் மறந்து போய்விட்டார்கள். ஆனால் நம்முடைய தேவன் ஒரு மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரை மாத்திரம் பணிந்து கொள்ளக்கூடியவர்களாக அவருடைய பாதத்தை பிடித்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம் என்றால் நாம் எந்த இடத்துல நிந்தையை அவமானங்களை சந்தித்தோமோ அவைகளை நமக்கு பாதத்திற்கு கீழாக கொண்டு வந்து நிறுத்துவார். இப்போ எகிப்தின் ராஜா கட்டளை போட்டான், யோசேப்பு என்ன செய்ய வேண்டுமா? தெண்டனிட்டு பணியுங்கள். அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். யோசேப்பு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக இருக்கிறார். இப்போ போத்திப்பாரு என்ன செஞ்சுதான் ஆகணும்? போத்திப்பாரு என்ன செஞ்சுதான் ஆகணும்? தெண்டனிட்டு யோசேப்பை பணிந்து தான் ஆகணும். போத்திப்பாரனுடைய மனைவி யோசேப்பை தெண்டனிட்டு பணிந்து தான் ஆக வேண்டும். பானபாத்திரக்காரன் தெண்டனிட்டு பணிந்து தான் ஆக வேண்டும். ஆக அன்பான தேவ பிள்ளைகளை, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 60வது அதிகாரத்தில் 14வது வசனம் ஆண்டவர் தமது பிள்ளைகளுக்கு என கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வாக்குத்தத்தம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 14வது வசனம், உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். நாம் தேவனை பணிந்து கொள்ளக்கூடியவர்களாக மாத்திரம் காணப்படும் போது நாம் எந்தெந்த இடத்துல அவமானப்பட்டோம், எந்தெந்த சூழ்நிலைகளில் நிந்தைகளையும் வேதனைகளையும் சந்தித்தோமோ அத்தனையும் ஆண்டவர் நமது கால்களுக்கு கீழாக கொண்டு வந்து நிறுத்துவார். அது ஆண்டவருடைய வாக்கு தத்தம்,
யோசேப்புடைய வாழ்க்கையில் அது நிறைவேறி இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய பாதத்தை மாத்திரம் நாம பற்றி கொள்ள வேண்டும். அதைத்தான் ஒரு ஸ்திரீ செய்தாள். மரியாளை குறித்து நாம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் 38வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோமே. லூக்கா 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே இந்த மரியாள் என்ன செய்கிறாள்? இயேசுவின் 39வது வசனம், இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு வேலை பளுவும் வேலை சுமைகளும் சூழ்நிலைகளும் தேவனுடைய பாதத்தை நெருங்க விடாதபடிக்கு தடுத்து கொண்டிருக்கிறதா? நமக்கு இருக்கக்கூடிய மேன்மைகள், ஆசீர்வாதங்கள் தேவனுடைய பாதத்தை நெருங்க முடியாதபடிக்கு தடுத்து கொண்டிருக்கிறதா? ஒன்றை நாம் மறந்துவிடக் கூடாது. தேவனுடைய பாதத்தை பிடிக்கும் போது மாத்திரம்தான் நமக்கு இன்னும் இன்னும் உயர்வுகள் உண்டாகும். அந்த மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். இந்த மரியாளை குறித்து யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் அதிகாரம் 3வது வசனம், அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கம் இல்லாத நளதம் என்னும் தைலத்தை ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. ஆண்டவருடைய பாதத்தில் அந்த நளதம் என்னும் பரிமள தைலத்தை பூசுகிறாள். ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து பூசுகிறாள். கர்த்தருடைய பாதத்தில் ஆராதனையை செலுத்தும்படியாக அப்படி செய்கிறாள். தன் தலைமயிரால் துடைக்கிறாள். இயேசுவின் மேல வைத்திருந்த அன்பை அவள் வெளிப்படுத்துகிறாள். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் மரியாளை போல இயேசுவின் பாதத்தை மாத்திரம் பிடித்துக் கொள்ளக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய சத்தத்தை, வார்த்தையை கேட்க வேண்டும் என்றால் நாம் அவருடைய பாதத்தில் உட்கார வேண்டும். உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, உங்க இருதயத்தில் இடம் பிடித்த ஒருவர், நீங்க போன் பண்ணா எடுக்கல, அல்லது அவங்கள்ட்ட இருந்து ஒரு போனும் வரல, ஒரு டெக்ஸ்ட் மெசேஜும் வரல, வாட்ஸ்அப் வரல, எப்படி இருக்கும் உங்களுக்கு? சொல்லுங்க. என்ன ஆச்சுது? ஏன் எனக்கு போன் பண்ண மாட்டேங்கிறாங்க? ரொம்ப பரபரப்பாயிருவீங்கல்ல. அப்போ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு எத்தனை நாளாகிறது? ஏன் கர்த்தருடைய பாதத்திற்கு இன்னும் போக மனமில்லை? ஒரு மனுஷருடைய சத்தம், ரொம்ப வேண்டியவங்களுடைய சத்தத்தை கேட்கலன்னா நம்ம போன் போட்டு, ஏன் எனக்கு போன் பண்ணவே இல்லை, ஏன் என்கிட்ட பேசல, இன்னும் சொல்ல போனா சண்டை போட்டு கூட கேட்கிறாங்களா, சிலர் கோபித்து கொள்ளுகிறாங்க, ஏன் எனக்கு போன் பண்ணல. அப்போ ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்காமல் இருக்கிறோமா? ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து, ஆண்டவரே நீர் ஏன் என்னோடு பிரத்யேகமாக பேசவில்லை?
சர்ச்சுக்கு போனேன், பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு தான் இருந்தாரு. ஆனா உம்முடைய சத்தத்தை கேட்காதபடிக்கு செவியில ஏதோ ஒன்று அடைச்சிக்கிட்டு இருக்குதே. பிரசங்கத்தை நிறைய கேட்கிறேன், யூடியூப்ல போட்டு போட்டு கேட்டுட்டே தான் இருக்கேன், வீடு ஃபுல்லா பிரசங்க சத்தம் தான். ஆனா ஆண்டவருடைய சத்தத்தை என்ன செய்ய முடியல, கேட்க முடியலன்னா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டு, யூடியூப் ஆஃப் பண்ணி போடுங்க, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டு ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடங்க. புரிஞ்சுதா இல்லையா? ஆமா, ஒரு நாளைக்கு 10 யூடியூப் பிரசங்கத்தை கேட்டுட்டேன், அதனால நான் பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டின்னு யாரும் நினைக்க வேண்டியதே இல்லை. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டீர்களா? வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டீர்களா? ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டீர்களா? மரியாள் ஆண்டவருடைய பாதத்தருகே இருந்து இயேசுவின் வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்தாள். அதற்காக அவருடைய பாதம் ஏன்னா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க விட்டுருவானா? ஆண்டவருடைய பாதத்தை நாம பிடிச்சிட்டா பிசாசுக்கு நடுக்கமாயிரும். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அவருடைய வார்த்தை நமக்கு ஜீவனாய் இருக்கிறது. அவருடைய சத்தத்தை நாம் கேட்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய பாதத்துக்கு வரும்போது அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்க முடியும். அவருடைய பாதத்திற்கு வரும்போது, அவருடைய பாதத்தை பிடித்து கொள்ளும் போது நாம் உணர்வடைய முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 18வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே 2 பேர் ஜோமன வர்றாங்க. ஒருவன் பரிசேயனாக இருக்கிறான், இன்னொருவன் ஆயக்காரன். இந்த பரிசேயன் ஆண்டவரிடத்தில் தன்னுடைய சுய நீதிகளை குறித்து சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் ஆயக்காரன் உணர்வடைந்தவனாக நிற்கிறான். இந்த பரிசேயன் என்ன சொல்லுகிறான் பாருங்க, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உமை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 நாள் நான் என்ன செய்கிறேன், உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணான். இவன் என்ன செய்யல, he is a religious person. அவன் ஒரு மதவாதியாக காணப்பட்டான், உணர்வடையவில்லை. தேவனுடைய உணர்த்துதல் அவனுக்குள் உண்டாயிருக்கவில்லை. ஆனால் அங்க இன்னொரு மனிதன் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுகிறான். 14வது வசனத்தில் 13வது வசனத்தில் பார்க்கிறோம், ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். இந்த ஜெபம் இட்ஸ் a wonderful shortest prayer. ஆனா சும்மா உதட்டில் சொல்றதில்லை, ஆண்டவரே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று உடைந்து உணர்ந்து
சொல்லக்கூடியதாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய பாதத்திற்கு நாம் வரும்போது மாத்திரம்தான் அந்த உணர்வு அடைதல் நமக்குள் உண்டாகும். தேவனுடைய பாதத்தில் நாம் விழுந்து கிடப்போம் என்றால் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை உணர்வுள்ளதாக மாற்றுகின்றார். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கிறோம். சீமோன் பேதுருனுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை பார்க்கிறான். இயேசுவினுடைய மகிமையை காண்கிறான். அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்க. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். உணர்வடையாத ஒரு மனுஷன் தன்னுடைய சுயநீதியை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருப்பான். தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருப்பான். ஆனால் யார் ஒருவன் தேவனுடைய உணர்வை உடையவனாக காணப்படுகிறானோ அவன் ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சிட்டு சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் பாவியாகிய மனுஷன். இதெல்லாம் எப்போ நடக்கும் என்றால் தேவனுடைய பாதத்திற்கு நாம் விழுந்து கிடக்க வேண்டும். தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய மெல்லிய சத்தத்தை கேட்க முடியும், அவருடைய வார்த்தையை கேட்க முடியும், உணர்வடைய முடியும். அவருடைய சத்தத்தின் மூலம் உண்டாகக்கூடிய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுவின் பாதத்தில் விழுந்து கிடந்திருக்கிறோமா? ஒரு 10 நிமிஷம் விழுந்து கிடந்திருக்கிறோமா? ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் பிரச்சனையை குறித்து அழுதிருக்கிறோம், பிரச்சனையை குறித்து பேசி இருக்கிறோம். ஆனால் அந்த பிரச்சனைகளுக்காக தேவனுடைய பாதத்தில் நாம் எத்தனை மணி நேரம், எத்தனை நாள் விழுந்து கடந்திருக்கிறோம்? ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து கொண்டீர்கள் என்றால் விடுதலை உண்டாகும், அற்புதம் உண்டாகும், அதுல பெரிய சந்தோஷமும் சமாதானமும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷத்திற்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. மார்க்கு 7வது அதிகாரம் 25வது வசனத்தில் நாம பார்க்கிறோம். அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். நீங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களுடைய பிள்ளைகளுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஐயோ, என் பிள்ளை பித்து பிடிச்ச மாதிரியே இருக்கிறான், ஐயோ என் பிள்ளை பித்து பிடித்தவள் போலவே காணப்படுகிறாள். மொபைல் அடிக்ஷன், இன்னும் பலவிதமான காரியங்கள், உலகத்தின் காரியங்கள், அசுத்த ஆவிகளின் தாக்கம், இதெல்லாம் நாம புலம்பிக் கொண்டிருக்கிறோமே தவிர இந்த ஸ்திரீனிடத்தில் இன்றைக்கு ஒரு பாடத்தை நாம கற்றுக்கொள்ள போகிறோம். அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். அன்பான பெற்றோரே, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க பிள்ளைகள காணப்படுகிற பிரச்சனைகளுக்காக, குறைகளுக்காக என்றைக்காகிலும் நீங்கள் தேவனுடைய பாதத்தில் விழுந்திருக்கிறீர்களா? நான் ஜெபம் பண்றதை பற்றி கேட்கல, எல்லாரும் ஜெபம் பண்ணி இருக்கிறோம். என் மகனுக்காக நான் ஜெபம் பண்ணேன்,
என் மகளுக்காக நான் ஜெபம் பண்ணேன். என் பிள்ளைங்க ஸ்கூல் போகும்போது சிலுவை போட்டு தான் நான் அனுப்புவேன். நீங்க எல்லாம் பண்ணது சரி, அந்த பிள்ளைக்காக நீங்கள் இயேசுவின் பாதத்தில் விழுந்திருக்கிறீர்களா? இந்த கேள்வி எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? விழுந்தீங்கன்னா உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கையில விடுதலை. ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தோம் என்றால் உங்க பிள்ளையை குறித்து நீங்க வைத்திருக்கிற திட்டத்தை காட்டிலும் தேவனுடைய திட்டம் மேன்மையானதாக காணப்படும். அல்லேலூயா. பிள்ளைகள் கீழ்ப்படி இல்லையா? இன்றைக்கு கவுன்சிலிங் கூட்டிட்டு போகணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அல்லது பிள்ளையை பிரியப்படுத்துறதுக்கு என்னென்ன செய்யலாம், எல்லாவற்றையும் முயற்சி செய்கிறோம். தேவனுடைய பாதத்தில் அந்த பிள்ளைகளுக்காக நாம் விழுந்திருக்கிறோமா? அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய பாதத்தில் விழுவோம் என்றால் பிரச்சனை எதா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல கணவன் பிரச்சனையா, கணவனுக்காக மனைவி தேவனுடைய பாதத்தில் விழுந்திருக்கிறீர்களா? மனைவியை குறித்த பிரச்சனையா, மனைவிக்காக கணவன் தேவனுடைய பாதத்தை பிடித்திருக்கிறீர்களா? இல்ல எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், அந்த பிரச்சனைக்காக தேவனுடைய பாதத்தில் நாம் விழுந்திருப்போம் என்றால் விடுதலை உண்டு. இயேசு அவளை நோக்கி முதலாவது பிள்ளைகள் திருப்தி அடையட்டும் எல்லாம் சொல்லி கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த அசுத்த ஆவி இந்த பிள்ளையை விட்டு ஓடி போகிறது. விடுதலை. அந்த ஸ்திரீக்கு ரொம்ப சந்தோஷம். இதுதான் ஆண்டவர் செய்கிற காரியம். தேவனுடைய பாதத்தை பிடிப்போம் என்றால் இன்றைக்கு விடுதலை உண்டு. எல்லாரும் நாம் கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, நான் மனுஷருடைய பாதத்தை பிடிக்க கூடாது, யார் காலையும் பிடிக்க மாட்டேன். என்னுடைய காரியங்களுக்காக நான் உம்முடைய பாதத்தை மாத்திரமே பிடிப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தை இறுக பிடித்துக் கொள்வோம். அவருடைய பாதத்தை சும்மா கொஞ்சமா இல்லை, இறுக பிடிக்கணும். யாக்கோபு ஆண்டவரோடு போராடினான், அவருடைய பாதத்தை இறுக பிடித்துக் கொண்டான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன். அப்படி பிடிக்கணும். ஆண்டவரை பிடிக்கலாமா? பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாமும், பாதம் ஒன்றே வேண்டும். நாதனே துங்கமை வேதனை பொங்குனர், நாதனே துங்கமை வேதனை பொங்குனர், காதலுடன் துய தூதர் தோளும் செய்யும் பாதம் ஒன்றே வேண்டும். சீரும் புயலினால் வாரிதி பொங்கிட, சீரும் புயலினால் வாரிதி பொங்கிட, பாரில் நடந்தார் போல் நீர் மேல் நடக்க
ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பாதத்தை மாத்திரம் பிடித்துக் கொள்கிறோம் சுவாமி. அப்பா, எங்களுக்காக சிலுவையிலே ஆணியில் கடாவப்பட்ட உம்முடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுகிறோம். எங்களை தேடி வந்து ரட்சித்த உடைய பாதத்தை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இன்றைக்கு யார் யார் என்னென்ன பிரச்சனைகளுக்காக மன பாரங்களோடு ஒரு பாதத்தை பிடிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் விடுதலை உண்டாகட்டும் சுவாமி. ஐயோ, என்னுடைய பிள்ளை இந்த தப்பை பண்ணிட்டான், இதை செய்துட்டான், புலம்பி கொண்டு இருக்கக்கூடிய அநேக இருதயங்களை கர்த்தர் பார்க்கிறேன். ஆண்டவரே, அந்த தாயாரை போல உமது பாதத்தை இப்பொழுதே பிடித்துக் கொள்ளட்டும், அற்புதங்களை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கிருபை பெருகட்டும். ஆண்டவரே, இன்றைக்கு எந்த பிரச்சனை தலைக்கு மேல நின்று கொண்டிருக்கிறதோ அவைகள் எல்லாம் பாதத்திற்கு கீழாக்குவீராக. உமது பாதத்தை பிடிக்கிற உமது பிள்ளைகளுடைய கால்களுக்கு கீழாக அவைகளை கொண்டு வருவீராக. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. உமக்கே சகல துதியும் கனமும் மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஒவ்வொருவரையும் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் எழுந்து நிற்போம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சிநேகம், சமாதானம் இன்றும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, 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 சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளம் என்று பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மேலே உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசொல்லி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது. ஆமென், ஆமென். God bless you. உட்காருங்கள்.